ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எப்படி வந்துட்டு ஒரு பேஜுக்கு வந்துட்டு டெம்ப்ளேட்டை நம்ம செட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டெம்ப்ளேட்டுக்கு உண்டான தீம் வந்து அப்ளை ஆகிருக்கு. ஸோ அதனால் நமக்கு விசிபிள் பண்ண முடியுது. ஸோ இதில் ஒரு செக்ஷன் நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தீமுமே அப்ளை ஆகலை. ஸோ இதில் வந்துட்டு எப்படி நம்ம தீமை வந்து அப்ளை பண்ணுறது அப்படின்னா, go to ஒரு WordPress டேஷ்போர்ட், அதில் வந்துட்டு பேஜஸ் வந்துங்க. பேஜஸ் வந்துட்டு ஆல் பேஜஸ் போயிருங்க. ஸோ இது கிளிக் பண்ணவில்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டார்டிங்கில் வந்து எடிட்னு தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே காண்டாக்ட் பேஜ்லேயும் நம்ம எதுவும் கொடுக்காதனால எடிட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஃபியூச்சர் பேஜுக்கு கொடுக்கலாம். எடிட் அப்படின்னு கொடுத்திங்கன்னா அது ஃபுல்லாகவே காட்டும். சரி, நான் இதுக்கு காண்டாக்ட் பேஜ்லேயே உங்களுக்கு எடிட் பண்ணி காட்டுறேன். ஸோ எடிட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். ஸோ எடிட்னோடனே நம்மளுடைய டிஃபால்ட் வேர்ட்ப்ரெஸ்ஸோட டேஷ்போர்டு இப்படி தான் இருக்கும். ஸோ இது நமக்கு தேவையில்லை, நம்மளுடைய டெம்ப்ளேட் தான் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் எடிட் வித் எலமெண்டாருங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். எடிட் வித் எலமெண்டார் கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் வந்து நமக்கு ஷோகேஸ் ஆகும். ஸோ இதில் வந்துட்டு இங்கே வந்துட்டு இந்த இருக்கும் என்வெட்டோ எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே நம்ம இன்ஸ்டால் ஆன தீம் வந்து இங்கே ஓப்பன் ஆகும். ஸோ அதில் வந்து வியூ இன்ஸ்டால் கிட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வந்து காண்டாக்ட் பேஜ் தான் ரெடி பண்ண போகிறோம். ஸோ ஸ்க்ரால் டவுன் பண்ணுங்கள். நம்மளுடைய காண்டாக்ட் பேஜ் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ இந்த இடத்துல நம்மளுடைய காண்டாக்ட் பேஜ் இருக்குது. ஸோ இன்ஸ்டன்ட் டெம்ப்ளேட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ இம்போர்ட் ஆகிட்டு இருக்கும். காண்டாக்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தீம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இன்செட் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பப்ளிஷ் கொடுத்துங்க. பப்ளிஷ் கொடுத்த பிறகு உங்களுக்கு தேவையான கஸ்டமைஸ் பண்ணிவிட்டு அகைன் நீங்கள் பப்ளிஷ் கொடுத்துட்டு உங்களுடைய வெப்சைட்டை டொமைன் போயிட்டு ஸோ இப்போ காண்டாக்ட் பேஜை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா தட்ஸ் இட். ஸோ நம்மளுடைய தீம் வந்து இங்கே அப்ளை ஆகிடுச்சு, ஷோகேஸ் ஆகுது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.